ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் அரிசியும் ஜவ்வரிசியும் வச்சு நம்ம வந்து கொழு வத்தல் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரவையை வச்சு பண்ண போகிறோம். ரவை வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறாங்க. அதே கப்புக்கு 10 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ரவையை வந்து வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வத்தல் தான். நம்ம கரண்டியில் வந்து எடுத்து ஊற்றுற மாதிரி அந்த வத்தல் தான் பண்ண போகிறோம். ஸோ 1 கப்புக்கு 10 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ தண்ணியை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாங்க. ஸோ இதில் ஆட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ இது நம்ம நம்ம கிண்ட இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து தண்ணி வத்தல் தான், அதாவது கரண்டியில் தான் நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்க வேண்டாம். ஸோ கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸை இதோட வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க. ஸோ ரொம்ப வந்து கெட்டியாக ஆகக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முறுக்கு வத்தல் ரவையவே வச்சு நம்ம வந்து முறுக்கு வத்தல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்துருக்குறோம். அதே கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ 1 கப்புக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் வந்து ரேஷியோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு மாதிரி புளிகிறனால கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து எள் வந்து 3 ஸ்பூனு அளவுக்கு வந்து எள், அப்புறம் வந்து ஓமம் எடுத்துருக்குறோம். காரத்துக்கு வந்து எதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு வந்து நம்ம உப்புமாலாம் எப்படி நம்ம இருக்கும் அந்த பதத்தில் வந்து இருக்கணும். அதுக்காக ரொம்ப வந்து கெட்டியாக ஆயிடக்கூடாதுங்க. ரொம்ப கெட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாடிக்கெலாம் போகலை, கீழே வீட்டிலேயே வந்து நம்ம வந்து வத்தல்லாம் வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முறுக்கு வத்தல் வந்து புழிஞ்சிடலாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆக அது வந்து ரொம்ப இருகலாயிரும். அப்புறம் புளியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாயிரும். நீங்கள் வந்து ரவையில் தான் பண்ணணும்னு இல்லை, அரிசி இருந்துச்சுன்னா அதை அரிசியை கூட ரவை பதத்தில் நம்ம வந்து திரிச்சிட்டு அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாதி வந்து முறுக்கு மாதிரி புழிஞ்சிட்டு பாதி வந்து நீளமாக ஒரே மாதிரியே வந்து புழிஞ்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வத்தல். உங்களுக்கு வந்து ஒரு வேளை ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முறுக்கு வத்தலும் அந்த நீல வத்தலும் அதுவும் போட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இப்போது தண்ணி வத்தலை ஊற்றிடலாம். ஸோ எப்பயும் ஒரே மாதிரி அரிசி ஜவ்வரிசி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் நம்ம இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. எப்பயும் போல் அரிசி அந்த டேஸ்ட் இல்லாமல் ரவையோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. அதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்ப வாசனையாக நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஃபைனலாக எல்லாமே வந்து ஊற்றியாச்சு. கரெக்டாக ஒரு வேஸ்ட்டுக்கு வந்துச்சுங்க. முறுக்கு வத்தலும் 1 கப்புக்கு தான் ரவை எடுத்திருந்தோம். தண்ணி வத்தலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தான் எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இங்கே பாருங்கள் முறுக்கு வத்தல் கையோட அப்படியே வந்துருச்சு. வெயிலெல்லாம் போடலைங்க, வீட்டில் போட்டது தான், இன்னும் வெயிலில் போடலை. தண்ணி வந்தல் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்னும் உள்ளே வந்து கொஞ்சம் காயலை. ஸோ மேலே எடுத்துகிட்டு போய் போட்டாச்சு. ரெண்டுமே நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். முறுக்கு வத்தல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிக்காமலே நம்ம அப்படியே எடுத்தோன்னே வந்துருச்சு. நம்ம என்ன ஷேப்பில் போட்டோமோ அதே ஷேப்லேயே அப்படியே இருந்துச்சு, உடையவே இல்லைங்க. தண்ணி வத்தலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இதுவுமே வந்து உடையவே இல்லைங்க, நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே அப்படியே வந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி ஒரு மாதிரியாக தூள்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம்.
ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு காஞ்சிட்டு இருந்ததுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பொரிங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரவையில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.